வணக்கம். பாலிவுட் இசையுலகில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள ஒரு செய்தி, பிரபல பாடகர் அர்ஜித் சிங் இன்று முதல் எந்த ஒரு பாடகர் பணியையும் செய்ய மாட்டார் என அறிவித்துள்ளார். பின்னணி பாடலின் மன்னன் என்று அழைக்கப்படும் அர்ஜித் சிங், திடீரென குரல் கொடுப்பதில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருப்பது ரசிகர்களை பெரும் குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்தச் செய்தி சமூக வலைத்தளங்களில், குறிப்பாக இன்ஸ்டாகிராமில் அக்டோபர் 2024 முதல் பரவி வருகிறது. அர்ஜித் சிங்கின் அதிகாரப்பூர்வ இன்ஸ்டாகிராம் பக்கத்தில், இன்று முதல் நான் எந்த ஒரு பாடகர் பணியையும் செய்ய மாட்டேன் என்று ஒரு பதிவு வெளியானதாக வதந்திகள் பரவின. ஆனால் அவரது அதிகாரப்பூர்வ பக்கத்தில் அத்தகைய எந்த அறிவிப்பும் இல்லை. மாறாக அவரது வரவிருக்கும் இசை நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்கள் மட்டுமே உள்ளன. இந்த வதந்திக்கு பல காரணங்கள் கூறப்படுகின்றன. அவரது உடல் நலக்குறைவு, தனிப்பட்ட காரணங்கள் அல்லது தொடர்ச்சியான வேலைப்பளு காரணமாக ஏற்பட்ட மன அழுத்தம் ஆகியவை இதில் அடங்கும். 2017-இல் கழுத்து அறுவை சிகிச்சை செய்ததும், 2023-இல் உடல் நலக்குறைவால் 3 நிகழ்ச்சிகளை ரத்து செய்ததும் இந்த வதந்திகளுக்கு வலு சேர்த்துள்ளன. அர்ஜித் சிங் தும் ஹி ஹோ, சன்னா மேரேயா, கேசரியா போன்ற பல சூப்பர் ஹிட் பாடல்களை பாடியுள்ளார். 2023 முதல் 2024 வரை ஆண்டுகளில் வெளியான நசர் நா லக் ஜாயே, அப்னா பனா லே, ஓ பேதர்தேயா மற்றும் அனிமல் ஃபைட்டர் போன்ற படங்களின் பாடல்கள் உட்பட 500-க்கும் மேற்பட்ட பாடல்களுக்கு அவர் குரல் கொடுத்துள்ளார். இந்த வதந்தி உண்மையாக இருந்தால், ரெய்டு 2, பூல் புலையா 3 போன்ற 20-க்கும் மேற்பட்ட வரவிருக்கும் திரைப்படங்கள் மற்றும் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்கள் பாதிக்கப்படும். பாலிவுட் இசையுலகில் 2023 முதல் 2024 வரை ஆண்டுகளில் 40% டாப் சார்ட்களை ஆதிக்கம் செலுத்திய ஒரு பாடகரின் இழப்பு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ரசிகர்கள் மற்றும் திரையுலகினர் மத்தியில் இந்த செய்தி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரிஜித் சிங் ரிட்டையர்மெண்ட் என்ற #X தளத்தில் 48 மணி நேரத்தில் 5 லட்சத்திற்கும் அதிகமான பதிவுகளுடன் ட்ரெண்ட் ஆனது. பல ரசிகர்கள் அர்ஜித் சிங்கின் இசை பயணத்திற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக வீடியோக்களை பகிர்ந்துள்ளனர். அர்ஜித் சிங் 205-இல் ஃபேம் குருகுல் நிகழ்ச்சியில் 6வது இடத்தை பிடித்த பிறகு பிரபலமானார். தும் ஹி ஹோ பாடல் அவருக்கு முதல் ஃபிலிம்பேர் விருதை பெற்று தந்தது. அவர் 6 ஃபிலிம்பேர் விருதுகள் மற்றும் 2 தேசிய திரைப்பட விருதுகளை வென்றுள்ளார். 2023-இல் ஸ்பாட்டிஃபையில் அதிக பின்தொடர்பவர்களைக் கொண்ட இந்திய கலைஞராகவும் திகழ்கிறார். அர்ஜித் சிங் லண்டன் O2 அரங்கம் மற்றும் மும்பையின் என்மேக் போன்ற இடங்களில் 50-க்கும் மேற்பட்ட நேரடி இசை நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளார். அவரது இசை 20-களின் பாலிவுட் காதல் பாடல்களுக்கு ஒரு புதிய பரிமாணத்தை அளித்தது. அவரது ஓய்வு, ஜுபின் நோட்டியால் அல்லது தர்ஷன் ராவல் போன்ற புதிய பாடகர்களுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கலாம். இருப்பினும், இந்த செய்தி ஒரு வதந்தி என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அர்ஜித் சிங் அல்லது அவரது குழுவினரிடமிருந்து எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இல்லை. ஆல்ட் நியூஸ் மற்றும் பூம் லைவ் போன்ற உண்மை சரிபார்ப்பு தளங்கள் இதை ஒரு புரணி என்று நிராகரித்துள்ளன. அர்ஜித் சிங் தனது இசை லேபிளான இண்டெக்ரல் மியூசிக்கை 2020-இல் நிறுவினார். இது அவரது இசை பயணத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை குறிக்கிறது. அவர் தனது இசை பயணத்தை தொடர்வார் என்று நம்புவோம். இந்த செய்தி குறித்து உங்கள் கருத்து என்ன? உங்களுக்கு பிடித்த அர்ஜித் சிங் பாடல் எது? லைக் செய்யுங்கள், பதிருங்கள், உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு எங்களை பின்தொடருங்கள். அர்ஜித் சிங்கின் இசை பயணம் தொடரட்டும். அவரது குரல் இன்னும் பல இதயங்களை வெல்லட்டும். இந்த செய்தியை பார்த்ததற்கு நன்றி.